இன்றைக்கு சிறுபான்மையினர், இன்றைக்கு மொழிவாரி சிறுபான்மையினர் இன்றைக்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்பதைப் போல ஒரு வதந்தியையும் ஆளுநர் சொல்லியிருக்கின்றார். தமிழ்நாட்டிலே தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அதை போல மற்ற மொழிகள் பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள். அவங்க யாரும் எந்த குரலும் எழுப்பவில்லை, எந்த கூச்சலும் போடவில்லை. நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், தமிழ் எங்களோடு இருக்கிறது, தமிழர்கள் எங்களோடு இருக்கிறார்கள், நாங்கள் சகோதரர்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தெலுங்கு பேசக்கூடியவர்கள், மலையாளம் பேசக்கூடியவர்கள், கன்னடம் பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தங்கள் மொழியிலே, அதாவது 2006ஆம் ஆண்டு தமிழிலே எல்லோரும் கட்டாய தமிழ் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையிலே 2016 அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அந்த அரசிடம் நாங்கள் எங்களுடைய தாய்மொழியிலே 10ஆம் வகுப்பு பாடத்தேர்வு எழுத வேண்டும், அதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அனுமதி தரவில்லை. அதனுடைய பலன், அவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வாங்கினார்கள், உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வாங்கினார்கள். 2023ஆம் ஆண்டு வரை அந்த அனுமதி தொடர்ந்து இருந்தது. 2024ஆம் ஆண்டிலே நம்முடைய பள்ளி கல்வித்துறையினுடைய செயலாளர் அவர்கள் குமரகுரு உத்தரவு விட்டார். அதன் அடிப்படையில் 2024-25 கல்வியாண்டிலேயும் சிறுபான்மை மக்கள், அதாவது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை தமிழ்நாட்டிலே பேசி படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தங்கள் தாய்மொழியிலேயே பரீட்சை எழுதலாம் என்கின்ற அனுமதியை தந்த அரசு தான் எங்களுடைய திராவிட மாடல் அரசை தவிர யாருக்கும் எதிரான அரசு இந்த அரசு கிடையாது. ஆனால் இன்றைக்கு பேட்டி அளிக்கக்கூடிய ஆளுநர் ஒன்றை மறந்துவிட்டார். தான் தமிழ்நாட்டில் இருக்கின்றோம் என்பதை மறந்துவிட்டார். இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்காக நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை, போராடவில்லை என்கின்றார். மீனவர்கள் இலங்கை சிறையிலே இலங்கை கடற்படையால் பிடிக்கப்படும் போது பாரத பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ அல்லது இந்த ஆளுநரோ ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பார்கள் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.